அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியலங்க. இது ஒரு காமெடி வீடியோ மாதிரி தான் ஆக போகுதோ என்னமோ தெரில. நம்ம மிக்சியில் மாவு அரைக்கிறத பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இதுக்கு நம்ம ப்ராப்பராக வீடியோ போடுறத விட உங்களை இந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான இடத்துல அப்படியே போட்டுக்கிட்டே போகிறோம். அது ட்ரெயின்லேயும் போகிறோம், காரில் போகிறோம், ஏர்போர்ட்டில் போகிறோம், இப்படி வழக்கமாக போகிற இடத்துக்குலாம் போகிறோம். அங்கங்கே சீனரிஸ்லாம் பார்த்துக்கிட்டே உங்களுக்கு மாவு அரைக்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். வீடியோ கண்ணுக்கு, நம்ம மாவு அரைக்கிறது காதுக்கு. இப்போ எப்படின்னு கேளுங்க. இப்படி ஜாலியாக பார்க்கும்போது உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ மெயினாக நான் போடுறது. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த மாவு அரைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும், அதை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான். இப்போ நமக்கு புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி புழுங்கல் அரிசியாக தான் கிடைக்கும். அதில் 4.5 டம்ளர். அடுத்தது 1.5 டம்ளர் பச்சரிசி. நீங்கள் சின்ன டம்ளர்லேயே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மிக்சி ஜாரில் அரைக்க முடியும். பெரிய டம்ளர் எடுத்திங்கன்னா அப்போ நம்ம கிரைண்டருக்கு தான் போயாகணும். ஏன்னா லோடு மிக்சியில் அடிக்கடி உடனே அரைச்சோம்னா ஜாரும் மோட்டரும் சூடாகிடும். அதனால் சூடாகாமல் பார்த்துக்கணுன்னா கம்மியான அளவுலேயே நீங்கள் மாவு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணுங்கள். அந்த குட்டியான டம்ளரில் 4.5 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1.5 டம்ளர் பச்சரிசி, இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே உடனே அந்த பாத்திரத்தில் வச்சு உள்ளே வச்சுருங்க. அடுத்தது எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 3/4 டம்ளருக்கு உளுந்து எடுங்க. உளுந்து நல்லா பொங்குற உளுந்து, நான் சொல்கிற உளுந்து. அப்புறம் உளுந்து முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ உளுந்து 3/4 டம்ளருக்கு எடுத்து அதோட 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு, வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சி, நம்ம சுகருக்கு நல்லது, அதையும் சேர்த்து நல்லா கழுவி இதை தனியாக பாத்திரத்தில் வச்சு தண்ணி ஊற்றி இதையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுருங்க. ஒரு 4 மணி நேரம் கழித்து உளுந்தை மட்டும் எடுங்க. அரிசி உள்ளேயே இருக்கட்டும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கட்டும். அந்த உளுந்து தண்ணியோடு எடுங்க. அந்த தண்ணியை வடித்து ஒரு கிணத்துல வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் உளுந்தை எடுத்து போடுங்க. தண்ணி கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்சியை ஓட்டி விடுங்க. அப்புறம் தெளித்து அந்த ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியை தெளித்து நீங்கள் மாவு அரைங்க. மிக்சி ஜாரும் சூடாகாமல் இருக்கும், மோட்டரும் சூடாகாமல் இருக்கும். அப்போ மாவு வெந்து போகிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் தண்ணி இந்த ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, ஊற வச்ச தண்ணி, அதே தெளித்து உளுந்து மாவை அரைச்சி முடிச்சிடுங்க. கொஞ்சம் இடையில நிப்பாட்டிக்கணும். கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் ஓடிச்சுன்னா திரும்ப கொஞ்சம் நேரம், ஒரு அரை 35 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ், அதாவது அரை நிமிஷம் நிப்பாட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்சி ஜார் சூடாகாது. அதே மாதிரி உளுந்து அரைச்சி முடித்ததும் அரிசியும் இதே மாதிரி தாங்க. அந்த அரிசியில் உள்ள தண்ணியை நீங்கள் வடிகட்டி வச்சுக்கோங்க. சில்லுன்னு தானே இருக்கும். திரும்ப அரிசியை 2 தடவையோ அல்லது 3 தடவையோ போடுங்க. ஓவர்லோட் பண்ணாதீங்க. அது மிக்சி ஜாருக்குமே நல்லதில்லை, மோட்டருக்கும் நல்லதில்லை. அதனால் அரிசி நல்லா சிக்காமல், அதை ரொம்ப கெட்டியாக அரைக்காதீங்க. அதுக்கும் அந்த ஊற வச்ச தண்ணியே ஊற்றுங்க, அது சில்லுன்னு இருக்கும். அதனால் ரெண்டுமே சூடாகாமல் பார்த்துக்கணும். மாவும் சூடாகக்கூடாது, மிக்சி ஜார் சூடாச்சுன்னா கண்டிப்பாக மாவு சூடாகும். இதுதான் இந்த டிப்ஸு. அப்போ ஊற வச்ச தண்ணி அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே உள்ளது தான், அது சில்லுன்னு இருக்கும். தண்ணி பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி பாட்டிலில் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ அந்த தண்ணியை ஊற்றி அரைக்கலாம். இப்போ ரெண்டையுமே நம்ம அரைச்சிட்றோம். டிப்ஸ் அவ்வளோதாங்க. அரிசி ஊற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது, இதுவும் ஊற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. இதை எடுத்து தனித்தனியாக அரைக்கிறோம். அரைச்சி மாவை ஒரே கிண்ணத்தில் தான் போட போகிறீங்க. போட்டு கல் உப்பு போட்டுட்டு மிக்சி ஜாரையும் கழுவி ஊற்றிக்கோங்க. கழுவி ஊற்றி நல்லா மாவை கையால் நல்லா கலந்து விடுங்க. நல்லா பீட் பண்ணுங்கள். ரவுண்டு ரொட்டேஷனில் நல்லா பீட் பண்ணுங்கள். வேகமாக பீட் பண்ணி அப்புறம் விளிம்பெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு நல்லா அரை சட்டிக்கு அல்லது 3/4 சட்டிக்கு தான் நம்ம அரைச்ச மாவு இருக்கணும். அப்போ தான் பொங்கி வந்தால் வழியாமல் இருக்கும், பொங்கி வெளியேறாமல் இருக்கும். அப்புறம் மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. சில் வாட்டரில் அரைச்சதால் சீக்கிரமாக பொங்காது, கொஞ்சம் லேட்டாக தான் பொங்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டிப்ஸு சின்ன டிப்ஸு தான், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து மிக்சி ஜார் சூடாகுதா அப்படிங்கிறத மிக்சியை தொட்டு பாருங்கள். பார்த்திங்கன்னா சில்லுன்னு தான் இருக்கும். நம்ம ஐஸ் வாட்டர் தானே ஊற்றுறோம், அதாவது ஊற வச்ச தண்ணி சில்லாக இருக்கும், அதை தான் ஊற்றுறோம். அதனால் மிக்சி ஜார் சூடாகாது. ஆகிற அளவுக்கு நீங்கள் தொடர்ந்து ஓட்டக்கூடாது. அதுக்கு தான் நிப்பாட்டி அரைங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி சின்ன டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா வருங்க, பொங்கி வரும். அப்புறம் உளுந்து நல்ல உளுந்தாக இருந்தால் தாங்க நான் சொல்கிற அளவு 3/4 டம்ளர். நீங்கள் அரைச்சி புளிச்சு வரும் பார்த்திங்களா, பொங்கி வரும் பார்த்திங்களா. அப்போ நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள், இட்லி ஊற்றி பாருங்கள், எது நல்லா வருது. தோசை நல்லா வந்துடும், மேக்ஸிமம் தோசை நல்லா வந்துடும். இட்லி நல்லா வரல அப்படின்னா ஒன்று மிக்சி சூடாக இருக்கும், நீங்கள் இறுக்கமாக மாவை கரைச்சி வச்சுருக்கலாம். அல்லது மாவு பொங்கி வராமல் கணிசம், அதாவது அளவு பத்தாமல் இருக்கலாம். அதோட பொங்குற தன்மை கம்மியாக இருக்கும். அதனால் மாவு உங்களுக்கு நல்ல குவாலிட்டி அப்படிங்கிறது, பருப்பையும் நம்ம பார்த்துக்கணும். உளுந்து பருப்பு நல்லா பொங்குற உளுந்தாக இருக்கணும். அப்போ தோசையோ இட்லியோ ஊற்றி நீங்கள் பார்க்கும்போது
அந்த ரொம்ப சாஃப்டாக இட்லி இருக்குது, பஞ்சு போல் ரொம்ப தகடு தகடாக இருக்குன்னா நீங்கள் அரிசி இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க, அல்லது உளுந்தை குறைச்சிக்கணும். அல்லது நீங்கள் அடுத்த தடவை ஊற வைக்கும்போது அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். எது ஜாஸ்தியாக இருக்குது, உளுந்து ஜாஸ்தியாக இருந்தால் அரிசியை கூட்டிக்கோங்க, அல்லது உளுந்தை குறைச்சிக்கோங்க. உளுந்தோட தன்மையை பொறுத்து தாங்க நமக்கு மாவு நல்லா பொங்கி வர்றதை பொறுத்து இருக்குது. அதனால் அளவு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன உளுந்து உங்களுக்கு கிடைக்கிதோ உங்கள் ஊரில் அந்த உளுந்து. அப்போ உளுந்தும் நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஊற்றுற தண்ணி நல்ல தண்ணியில் தாங்க ஊற வைக்கணும். கழுவுறதெல்லாம் எந்த தண்ணியில் வேணாலும் நீங்கள் கழுவிக்கங்க. ஏன்னா நல்ல தண்ணி நிறைய ஏரியாவில் கிடைக்கலன்னா நீங்கள் டேப் வாட்டரில் கழுவிட்டு, அடுத்தது ஒரு நல்ல தண்ணியில் ஒரு கழுவிட்டு அப்புறமா நம்ம குடிக்கிற தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லாயிருக்கும். கல் உப்பு போட்டுங்க. மிக்ஸி ஜாரை சூடாகாமல் பார்த்துக்கோங்க. அந்த ஊற வச்ச தண்ணி உள்ளேயே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கிறதால உளுந்தை மட்டும் எடுத்து அரைங்க. அடுத்தது நம்ம அரிசி எடுத்து அரைக்கலாம். உளுந்து அரைச்சி முடித்த பிறகு அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து அரிசியை தூக்குங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்சியில் மாவு அரைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. பிகினர்ஸுக்கு தான் நான் இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு இந்த வீடியோ அவங்களுக்கு பயன்படாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், புரியுதுங்களா? அதனால் பிகினர்ஸ் எதுக்குமே நீங்கள் பயப்படாதீங்க. பயந்தோம்னா நமக்கு எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதனால் நம்ம வேலையை சிறப்பாக செய்யறதுக்கு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு தாங்க. ஒரு தடவை 2 தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைமே வந்துட்டால் நம்ம உண்மையிலேயே அந்த கிரெடிட் உங்களுக்கு தான். நீங்கள் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் முதல் தடவையே நல்லா அரைச்சிட்டிங்கன்னா நல்லது. நம்ம அரைக்கலைன்னா அது நம்ம மேலே தப்பாக இருக்காது. உளுந்து சரியாக அமைஞ்சிருக்காது. வெந்தயம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. உளுந்து 3/4 டம்ளர் போடும்போதே வெந்தயமும் 1 ஸ்பூன் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அதுவும் சின்ன ஒரு டிப்ஸு தான். நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும், மாவும் நல்லா பொங்கி வரும். வெந்தயம் போடலை அப்படின்னா நீங்கள் உளுந்தோட அளவை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கணும். அப்போ உளுந்தை பொறுத்து தாங்க. அடுத்தது வெறும் புழுங்கல் அரிசியிலையும் அரைக்கலாம். சில பேர் வெறும் பச்சரிசியில் அரைப்பாங்க. நான் வெறும் பச்சரிசியில் இது வரைக்கும் அரைச்சதில்லை. நான் புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் கலந்து அரைச்சிருக்கேன். அடுத்தது வெறும் புழுங்கல் அரிசியில் அரைச்சிருக்கிறேன். இந்த பச்சரிசி மட்டும் நான் போட்டு அரைச்சதில்லை இது வரைக்கும். அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை. அதனால் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக ஜர்னி பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் மாவை கண்ணில் காட்டாமையே உங்களுக்கு மாவு அரைக்கிற மெத்தடை நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு சிரிப்பாக வருதா இல்லை என் மேலே கோவமாக வருதா அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த ஆடியோவை கேளுங்க. வீடியோ கண்ணுக்கு, ஆடியோ தான் நம்ம செய்ய போகிற வேலைக்கு. மிக்ஸி ஜாரில் எப்படி மாவு அரைக்கிறது அப்படிங்கிறத பிகினர்ஸ்க்கு இந்த யூஸ்ஃபுல் டிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதால தான் நான் இப்படி ஒரு சீனையே நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம மாவு அரைக்கிறத மிக்ஸி ஜாரில் போட்டு காட்டாதது காரணம் கிச்சனுக்குள்ளே அவங்கள கொண்டுட்டு போகல. இந்த வெளில ஜாலியாக வச்சுட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்